நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட வார்ட்ரோப்பு. இது இந்த என்னோட சுடிதார்கள் வைக்கிறதுக்கான வார்ட்ரோப்பு. இது இல்லாமல் சாரீஸ் வைக்கிறதுக்கு ஒரு 2, அப்புறம் ஜீன்ஸு, டாப்ஸு, பிக்னிக் வேரு, நல்லா ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு வேறு ஒரு கப்பர்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த கடந்த ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி துணி வைக்கவே இடம் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு வீடை க்ளீன் பண்ணும்போது பார்த்தா இவ்வளோ துணியை நம்ம எங்கே போடுறோம், எதுக்கு இவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். டெய்லி நான் காலேஜுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். மண்டே அப்படின்னா நான் நல்ல ஒயிட்டு, க்ரீமு, சாண்டல் கலரு இந்த மாதிரி கலர்ஸ் போட்டு போவேன். டியூஸ்டே அப்படின்னா ஆரஞ்சு, ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்க கலர், பிரைட்டாக சன்னோட ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர்ஸ்லாம் போட்டு போவேன். வெட்னஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவோட காம்பினேஷன் நிறையா இருக்கும் என்கிட்ட. ப்ளூ எனக்கு ஐ லவ் ப்ளூ, அந்த இதெல்லாம் போட்டுட்டு போவேன். அதுக்கப்புறம் தேர்ஸ்டேனா நல்ல மஞ்சள் கலர், குருக்கான கலர் இல்லையா, அதனால் மஞ்சள் கலரு அதோட காம்பினேஷன்ஸ் போட்டு போவேன். வெள்ளிக்கிழமைனா நல்ல ஒரு க்ரீன் கலர், க்ரீனு, அப்புறம் இந்த பர்பிள் கலர், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வெள்ளிக்கிழமை போடுவேன். சனிக்கிழமைனா பிளாக் தான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் பிளாக் கலர் தான் போட்டு போவேன். ஸோ இப்படியே சேர்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் என்கிட்ட. இந்த தீபாவளி க்ளீனிங் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இல்லை இவ்வளோ ட்ரெஸ்ஸு இருந்தால் நமக்கு சரிப்படாது அப்படின்னு. அது இல்லாமல் இதை க்ளீனிங் பண்ணுறதும், அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதும், இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ நான் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதமும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கலை. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா மாதம் 2 ட்ரெஸ்ஸு வாங்குவேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் புது ட்ரெஸ் தான் போட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லா மண்டே இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு புது ட்ரெஸ் கண்டிப்பாக போட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். இது எனக்கு அயர்ன் பண்ணி வந்திருக்க ட்ரெஸ்ஸு, அதை பிரித்து வச்சிட்ருக்கேன். குர்தாஸ்லாம் தனியாக, ஃப்ராக் ட்ரெஸ்லாம் தனியாக, செட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக, அந்த மாதிரி பிரித்து வச்சு தான் செல்ஃப்குள்ளே வைக்கிறது நான். ஸோ இப்போ இந்த 3 மாதத்தில் நான் ட்ரெஸ்ஸு வாங்காமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. முதல் மாதம் நான் அக்டோபரில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ புது ட்ரெஸ்ஸே போடலையே நம்ம அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நவம்பரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. ஆனால் அது அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முந்திலாம் யார் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோட பெஸ்ட்டாக யார் போட்டிருக்காங்க, இல்லை இவங்களோட நம்ம பெஸ்ட்டாக போடணும் அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். ஆனால் இந்த பழக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எதுவுமே தோணலை. என்னோட துணியில் எனக்கு பெருசாக ஒரு கான்சன்ட்ரேஷனே வரலை. நல்லா போட்டிருக்கோமா, நீட்டாக போட்டிருக்கோமா, பர்ஃபெக்டாக இருக்குமா, ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்குமா, அவ்வளோதான் பார்த்தேன். அதுக்கு மேலே நான் போகல. ஸோ இது பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன், டைம் சேவிங், ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீலிங். ஸோ இந்த மினிமலிசமே நான் இன்னும் என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, என்னோட எல்லாத்துலேயுமே இயர்ரிங்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி உள்ளே வச்சுட்டேன். வெறும் தங்கத்தோடு, ஒரே ஒரு தங்கத்தோடு தான் போட்டிருக்கேன். வேண்டாம் முடிஞ்சால் நம்ம வீக்லி ஒன்ஸ் வேண்டாம் ஒரு தோடு மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது கூட இன்னும் பண்ணலை. ஒரே தோட்டில் தான் கிட்டத்தட்ட 1 மாதமாகவே போயிட்டுருக்கு. இது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ என்ன நினச்சிருக்கேன்னா, ஓகே நம்ம இந்த 26ல் ட்ரெஸ்ஸே வாங்கக்கூடாது. அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸு வாங்காட்டினாலும் நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமான்னு யாராவது ட்ரெஸ் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு ட்ரெஸ்ஸு வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே கபர்ட்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துடணும். ஒரு சாரீ வந்துச்சுன்னா ஒரு சாரீ எடுத்து நம்ம வேற எங்கேயாவது அதை கழிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். இந்த மினிமலிசமை நான் ஃபாலோ பண்ணணும். மினிமலிசம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் எசென்ஷியலிசம் அப்படின்ற டேர்முகளை கொண்டு போயிடலான் இருக்கேன். ஆனால் அந்த துணிகளை தூக்கி போடுறது கூட எனக்கு அதை கழிக்கிறது, அப்படிங்கிற டீக்ளட்டர் பண்ணுறது, கழிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நம்ம பார்த்து வாங்குகிறோம். நல்ல பியூர் காட்டனாக தான் நான் வாங்குவேன். ஸோ இதுக்கு தூக்கி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன, நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா நீங்களும் என்னை என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த ட்ரெஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த அக்கா சுகந்தி அக்கா வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ அக்கா. எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.